இந்த உலகில் ஏராளமான காதல் கதைகள் இருக்கின்றன. சிலர் சந்தித்து காதலிக்கிறார்கள், சிலர் பிரிந்து மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த காதல் பிரிந்த பிறகும் ஒரே பெயரில் என்றும் உயிரோடு நினைவில் இருக்கும் காதல், அது ராதை கிருஷ்ணன் காதல். திருமண பந்தம் இல்லாமல் பிரிவுக்குப் பிறகும் நீடிக்கும் இந்த பிணைப்பானது உணர்வுகளின் எல்லை கடந்து தெய்வீக தத்துவமாக நிலை பெற்றிருக்கும் உன்னதமான உறவாகும். பல யுகங்களுக்கு முன் மண்ணில் அதர்மம் தலைதூக்கிய போது மதுராவில் கொடுங்கோலன் கம்சனின் சிறையில் கிருஷ்ணர் நள்ளிரவின் இருளை கிழித்துக் கொண்டு பிறந்தார். அவர் ஆயர்பாடியை அடைந்து யசோதையின் மடியில் தவழ்ந்தார். ஆனால் அவர் வெளியில் ஒரு குழந்தையாகத் தோன்றினாலும் உண்மையில் அவர் முழு முதற்கடவுள் ஆவார். கண்ணன் பிறப்பதற்கும் சற்று முன்பு பர்ச்சானா என்ற சிறிய கிராமத்தில் ராதா பிறந்தாள். அவள் கிருஷ்ணரின் ஆன்மாவின் ஆனந்த சக்தியாகப் பிறந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு விசித்திர தன்மை இருந்தது. அவள் கண்களைத் திறக்கவில்லை. பிறந்த குழந்தையின் கண்களைத் திறக்க கீர்த்திகா தேவி எவ்வளவோ முயன்றும் பலனில்லை. ராதாவின் கண்கள் உலக வண்ணங்களைப் பார்க்க மறுத்தன. ஒருநாள் குழந்தை கிருஷ்ணர் ராதாவின் அருகில் கொண்டு வரப்பட்டார். கிருஷ்ணரின் திருமுகம், அந்த அழகிய மேகவண்ணம் ராதாவின் பார்வைக்கு முதலில் கிடைத்தது. அந்த வினாடியே ராதாவின் கண்கள் மலர்ந்தன. அதுமுதல் அவளுடைய பார்வைக்கு கிருஷ்ணர் மட்டுமே உலகம். ராதை கிருஷ்ணரின் உறவு பிறக்கும்போதே எழுதப்பட்ட நித்திய காவியமாகத் தொடங்கியது. பிருந்தாவனத்தின் பச்சை வனங்களிலும் நீலநிற யமுனையின் கரைகளிலும் அவர்களின் காதல் அரும்பியது. கண்ணன் தன் புல்லாங்குழலை எடுத்தால் அந்த இசை ராதாவின் இதயத்தைத் தவிர வேறு எங்கும் கேட்காது. ராதா எங்கிருந்தாலும் அந்த இரகசிய அழைப்பைக் கேட்டதும் தன் காதலனை நோக்கி ஓடிவிடுவாள். அவர்களின் காதல் வெறும் இன்பத்திற்காக மட்டும் இல்லை, அதில் ஆழமான லீலைகள் இருந்தன. ஒரு பௌர்ணமி இரவில் கோபிகர்கள் சூழ்ந்த ராசலீலை நடந்தபோது தன்னை எல்லோருக்கும் மேலானவளாக நினைத்த ராதா கிருஷ்ணர் மறைந்த போது தனித்து நின்று பிரிவின் துயரத்தில் கதறினாள். அகங்காரம் நீங்கிய பின்னரே கிருஷ்ணர் மீண்டும் தோன்றினார். இதன் மூலம் உண்மையான அன்பு என்பது தன்னலமற்ற சரணாகதி மட்டுமே என்பதை ராதா உலகிற்கு உணர்த்தினாள். ஆனால் அந்த காவியத்துக்கு ஒரு முடிவுக்கோடு வந்தது. கிருஷ்ணர் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் நேரம் வந்தது. கம்சனை அழிக்க மதுராவுக்குச் செல்ல வேண்டியிருந்தது. அக்ரூரர் தேரை ஓட்டி வந்தபோது கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு சென்றார். ராதாவுக்கு அந்த பிரிவு மரணத்தை விட கொடியதாக இருந்தது. அவள் தேரின் பின்னால் ஓடினாள். ஆனால் கண்ணன் திரும்பிப் பார்க்கவில்லை. பிரிவிலிருந்து விலகினால்தான் கடமையைச் செய்ய முடியும் என்பதற்காக. அந்த பிரிவு ராதாவின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அதன் பிறகு அவள் பூக்களைச் சூடவில்லை, புன்னகைக்கவில்லை, ஆடவில்லை. அவள் வாழ்வது கிருஷ்ணருக்காக மட்டுமே. அவருடைய நினைவுகளால் நிரம்பியது. ராதாவின் இந்த துயரமே பிரிவாற்றாமை என்ற பக்தி மார்க்கத்தின் உயர்நிலையை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. கிருஷ்ணர் மதுரா மற்றும் துவாரகையின் மன்னரானார். பல மனைவியரை மணந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் பிருந்தாவனத்துக்குத் திரும்பி வரவில்லை. புல்லாங்குழலையும் மீண்டும் இசைக்கவில்லை. ஏனெனில் புல்லாங்குழலின் ஓசைக்கு உரிமையாளர் ராதாதான். வருடங்கள் கடந்தோடின. ஒருநாள் ராதா குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணரை அரச கோலத்தில் கண்டாள். அவள் அருகே சென்று கிரீடத்தையும் ராஜ தோரணையையும் பார்க்காமல் மனதில் எப்போதும் இருக்கும் இடையன் கண்ணனை மட்டுமே பார்த்தாள். கடைசியில் ராதாவின் பிரிவாற்றாமை உச்சத்தை அடைந்தது. அவள் உலகியல் பந்தங்களை விட்டு நீங்கி கண்ணனின் மீதான தியானத்திலேயே உடலை துறந்தாள். அவளுடைய ஆன்மா கிருஷ்ணரின் ஆத்மாவில் நித்தியமாக கலந்தது. ராதா கிருஷ்ணரின் காதல் என்பது இரண்டு உடல்கள் பிரிந்திருந்தாலும் ஒரே ஆத்மா கலந்த உன்னத தத்துவம். கிருஷ்ணரின் எல்லா மனைவிகளும் கடமையை நிறைவேற்றினார்கள். ஆனால் ராதா மட்டுமே காதல் மற்றும் பக்தியை நிறைவேற்றினாள். இந்த காவியம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், உண்மையான அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காத சரணாகதியும் உடலில் இருந்து உயிர் பிரிந்தாலும் மாறாத ஆத்ம இணைவு ஆகும். அதனால் இன்றும் பக்தி மரபில் ராதே கிருஷ்ணா என்ற நாமம் முதன்மையாக ஒலிக்கிறது.